வார்த்தை படிதம் தான் எனக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி என் பொண்ணும் வரணும். நீங்க வாழ்க்கை பெரிய லெவல்ல வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெரிய ஆபீசர் மாதிரி வருவாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் வருவதற்கு இவருக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவர் வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னார்னா அது நடக்காது. நான் பாஸ் ஆயிருவேன்னு சொன்னா நடக்காது. சரி அம்மா பாக்குறமா, ஏதோ ட்ரை பண்ற, அதுதான் சொல்லணும். ஓகே சார். படிச்சிட்டியான்னு கேட்டா ஏதோ ரைட், அதோட நிறுத்திக்கணும். எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரக்கூடாது. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை டாக்டரை அழைச்சிட்டு வந்து டைரக்டா என்னன்னு கேட்டா ஒரு கன்சல்டேஷன் நீங்க வந்திருக்க, ரைட்டா? ஓகே சார். நான் சேலம்ல நான் கூட்டிட்டு வரேன் சார். ரைட். நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்களும் கிட்டத்தட்ட மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பாத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா குழந்தை பிறந்துக்கும் போது 15 வருஷம், ரைட்டா? அதுக்கு முன்னாடி 5 years பாத்துட்டு இருந்தேன் சார். டிவில வந்துட்டு இருந்தப்ப எல்லாம் கூட பாத்து, விஜய் டிவில வந்துட்டு 20 years பாத்துட்டேன் சார். மினிமம் 20 years. அப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதா இல்ல பிடிச்சிருக்கா? இதனால ஏதாவது சில கருத்துக்களை தெரிஞ்சு நீங்க லைஃப்ல எந்த மாதிரி மேல வந்திருக்கீங்க? சுக்கர உரையில 6 to 7 இந்த வெத்தலை வச்சு அந்த கும்பிட சொன்னீங்க சார். அது கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மகாலட்சுமி கடாட்சத்துக்காக கொரோனா டைம்ல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ஒரு சொம்புல தண்ணி, பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த ஒரு மந்திரம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சொல்லிட்டு இருந்தேன் சார். அது கொரோனா டைம் ஃபுல்லாவே இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்காக 2023ல கேட்டிருந்தேன். அதே மாதிரி 25ல நீங்க சொந்த வீட்டுக்கு இவர் வாங்குவாரு போயிருவாருன்னு சொல்லியிருந்தீங்க சார். அதுவும் நடந்துருச்சு. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மேரேஜ்க்கும் நான் உங்ககிட்ட பிளஸிங் வாங்கினேன் நானு. தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ் காட். அடுத்தது பொண்ணு என்னன்னு நல்ல படிப்பு வரணும், நல்ல மார்க் வரும். அதே போன்று அரசாங்கத்துல நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல வரும். முதல் சம்பளம் வந்தவொடனே என்னன்னு மகாலட்சுமிக்கு முதல் சம்பளத்தை கவர்ல போட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா சார். தேனியில போயிட்டு கண்டிப்பா மகாலட்சுமி கோயில்ல போயிட்டு அவளோட முதல் சம்பளத்தை ஃபுல்லா கொடுத்துறேன். சுபம் நடக்கும். 6 மாதத்திற்கு ஒரு முறை, திருமண காலகட்டம் வரை 6 மாதத்திற்கு ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பெரும் தேவியார் அவங்கள பாத்துட்டு போக சொல்லுங்க. போதும், சூப்பரா இருக்கும். முப்பெரும் தேவியாருக்கு 3 மாலையை போட்டு ஓகே அன்னைக்கு சாமியை கும்பிட்டு போக சொல்லுங்க. பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். சில நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மவுத் வாஷ் பண்ணாம டீ குடிச்சிருங்க. ஆமாங்க சார். சொன்னா எதுவும் கேட்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் எதிர்த்துதான் பேசுறா. நானும் கோவப்படுறேன். ஆனா எனக்கே தெரியுது. மகசிவ சொல்றா, மங்சிங் நான் வண்டியில போகும்போதே ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்ல ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவேன். அதெல்லாம் செய்வா ஒரு சில டைம். ஆனா நான் சொன்னா மட்டும்தான் அவ செய்வா. இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டா அம்மா அப்பா தான் முதல் எதிரி. அதனால நீங்க கொஞ்சம் இறங்கி போங்க மேடம், கொஞ்சம் இறங்கி போங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும், ரைட்டா?